கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளியை எப்போவுமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஒர்க் நிறைய நான் பண்ணுவேன். ஸோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீனிங் எல்லாமே அழகாக முடிச்சாச்சு. ஏற்கனவே லாஸ்ட் வீக்கு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டீப் க்ளீனிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள் யாராவது பார்க்கலன்னா. நெக்ஸ்ட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள் போட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குன்ற மாதிரி போயிட்டு இருந்தது. சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. முக்கியமாக இந்த விண்டோஸு டோர்ஸ் எல்லாம் எப்போ க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த வேலையை கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி செய்வாங்க. நம்ம அதை பழகணும்னா அழகாக செய்வாங்க. ஸோ குழந்தைங்கள எல்லா விண்டோஸு டோர்ஸு அந்த லானில் வர ஃப்ரெஞ்ச் டோர் விண்டோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் கற்றுக்கிட்டோம்ல. எந்த வேலைகள் செஞ்சாலும் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும் போது குழந்தைங்களுக்கு க்ளீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, இப்போ பண்ணுமா மம்மி, எதுக்கு பண்ணணும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்போ சொன்னேன், ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் டைம்லாம் வரும்போது க்ளீன் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா டீப் க்ளீன் பண்ணும்போது வீடு க்ளீனாக இருக்கும். பழைய பொருட்கள் நம்ம எடுத்து போட்டுருவோம், அதுக்காக பண்ணுறதுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் கொஷின் பண்ணால் அதுக்கு ஆன்சர் திரும்ப பண்ணுங்க. ஏன்னா அவங்க பண்ணும்போது தான் அவங்க நிறைய கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ அம்மாலாம் க்ளீன் பண்ணதை பார்த்து நாங்கள் பண்ணோம். பிகாஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே அவங்க கற்றுப்பாங்க, குழந்தையிலேருந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு. சின்ன சின்ன விஷயம் குழந்தைங்கிட்ட சொல்லிக் கொடுங்க. அதே போல் என் ஹஸ்பண்டும் சைட் பை சைடில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ வேக்யூம் போடுற வேலை, ஃபேனை க்ளீன் பண்ணுறதுன்ற மாதிரி சண்டே சாட்டர்டே போலவே இந்த ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டோம். மண்டே மார்னிங் ரொம்ப அழகான டே ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி தீபாவளின்றதுனால அவ்வளோ ஆசையாக எல்லாருமே எழுந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் டைமில் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி சில கோலங்கள் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இந்த கோலமும் நான் போடுறேன். யாருக்காவது ஒரு ஐடியா வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒரு கலர்ஃபுல் ரங்கோலி போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி அப்படின்னாலே எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி அமாவாசை மறுநாள் வர்றதுனால அன்றைக்கி மண்டே அப்போது எண்ணெய் குளியல் வச்சு நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே பூஜை ரூமில் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ மார்னிங்கே எண்ணெயும் ஷீக்காயும் வச்சாச்சு. நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ அதை கரெக்டாக காலி பண்ணிடணும், பேலன்ஸ் வைக்கக்கூடாது. ஸோ மார்னிங்கே பூஜை ரூமில் வச்சுட்டு அப்புறமா குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு விட்டு குளிப்பாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு குளிக்கும் போது வார்ம் வாட்டரில் குளிக்கணும், நல்லா சில்லுன்னு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக அந்த தீர்த்தம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, புனித நீர் சொல்லுவாங்க பாருங்கள், கங்கா தீர்த்தமோ ராமேஸ்வர தீர்த்தமோ அதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குளிங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. இந்த ஆர்மி ட்ரெஸ் மாதிரி இருந்தது. அந்த வியூ பார்க்கும் போதே அதில் மஞ்சள் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ புது ட்ரெஸ் போடும்போது அது மாதிரி பழக்கம் பண்ணி சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. மார்னிங் பூஜை பண்ணுறதுனால பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியலைங்க. கடகடன்ட்டு குக்கிங் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வடைக்கறி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் வீட்டில் கலசம் வச்சுருக்கிறதுனால நான் இலையில் போட மாட்டேன் பூஜை ரூமில். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நம்ம சாமிக்கு வைக்க போகிறோம். அதே போல் எங்களுக்கு தீபாவளி பெருசாக அந்த வருஷம் கிடையாதுன்றதுனால சிம்பிளாக ஒரு பேசிக்காக சாமிக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு சமையல் தான் பண்ணி வைக்கிறேன். சும்மா வடை பாயாசம் ஒரு இட்லி தோசை யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாலாம் எதுவுமே நான் குக்கிங்கே பண்ணலை. இந்த வாட்டி வடைக்கறி பார்த்தீங்கன்னா வேக வச்சு பண்ணாமல் பொரிச்சு பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சதுனால அது வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு பால்ஸ் மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து அப்புறம் வடைக்கறி பண்ண கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இட்லி பானையில் குக் பண்ணி எடுக்கும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். வடைக்கறி பார்த்தீங்கன்னா இந்த வடை மாதிரி பொரிச்சு எடுத்து பண்ணும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்ம ஜஸ்ட்டு இந்த டைப்பு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 வெரைட்டிஸில் பண்ணலாம். யூஷுவலாக கரம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்டு தாளித்து செய்கிறது தான். வேறு ஒன்றுமே ஸ்பெஷலாக எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ சிம்பிளான ஒரு வடைக்கறி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பாயசமும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாயசம் தான் பண்ணுவேன். ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கணும். எங்கள் வீட்டில் பால் பாயசம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பேசிக்காக சாப்பிடுவாங்கன்றது அதை பண்ணிவிட்டேன். வடை ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் தோசை, இட்லின்னு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ராவுகாலம் விமகண்டம் பார்த்துருவேன். ஸோ அந்த டைமில் கரெக்டாக வரத்துக்குள்ளே பூஜை பண்ணிடணும். ஸோ குக்கிங் வேலை கடற்கடன்னு முடிச்சுட்டு போய் டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இதுதான் என்னோடய தீபாவளி ட்ரெஸ். சிம்பிளான ஒரு குர்த்தா தான். அதே போல் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணுற வேலையும் சைமல்டேனியஸில் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைமிங் தான் முக்கியம் எனக்கு. ஸோ இந்த 1/2 hour டைம் டேபிள்னும் போது கடற்கடன்னு பண்ணிகிட்டே வருவேன். பூக்களை எப்போவுமே சொல்லுவேன், நம்ம கையால் மாலையாக நீங்கள் கட்டி சாமிக்கு போடுங்க. ஏதாவது ஒரு பூ உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு 1/2 முழம் போது நீங்கள் கட்டி சாமிக்கு போடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் அந்த சிம்பிள் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு அதில் விளக்கு ஏற்றணும் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ அதுக்காக அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட சும்மா கலர் மட்டும் ஒரு அவுட்லைன் பார்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பழக்கம் எப்படி இருக்கோ அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து தீபாவளிக்கு பேசிக்காக விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறது நல்லது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலும் தீபங்களே அடுக்கி வச்சு பூஜை பண்ணுறது தான். ஸோ வீட்டில் எல்லா இடங்களும் நம்மளை ஏற்ற முடியலனா பூஜை ரூமில் நம்ம சிம்பிளாக பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். விளக்கும் பார்த்தீங்கன்னா 5 விளக்கு 9 விளக்கு அந்த மாதிரி ஏற்றுங்க. ஒத்தப்படியில் ஏற்றணும். சாமிக்கு இலை போட்டு நம்ம செஞ்ச பலகாரங்கள் எல்லாமே அடுக்கி வச்சுட்டு நாங்கள் கற்பூரம் எல்லாம் காமிச்சு பூஜை பண்ணக்கூடாது. சும்மா சாமிக்கு அந்த பிரசாதம் வச்சுட்டு சாமியை மனசார கும்பிட்டுக்கிட்டு நம்ம ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணோம். அவ்வளோதான். கிராண்டாக நாங்கள் இந்த வருஷம் பண்ண முடியாதுன்றதுனால சிம்பிளாக விளக்கேற்றி மட்டும் சும்மா பிரசாதம் வச்சு மட்டும் பூஜை பண்ணோம். தீபாவளியானா விளக்கும் பட்டாசும் வைக்கணும். ஸோ அதுவும் வச்சாச்சு. குழந்தைங்க ரொம்ப அழகாக ஸ்லோகம் சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்டே வந்தாங்க. அவ்வளோ ஆசையாக இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளோட சாம்பிராணியும் ஏற்றி வச்சுட்டேங்க. அது ஏற்றி வச்சாலே போதும், அவ்வளோ திருப்தியாக இருக்குது எனக்கு. ஸோ அது அழகாக அதுவும் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஏற்றும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கற்பூரம் வச்சோம்னா அழகாக உங்களுக்கு எரியும் சாம்பிராணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குவோம். கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி எங்கள் மாமனாரால் அன்றைக்கி ஃபுல் டே இருக்க முடியல, கோவிலுக்கு போயிட்டார். கோவிலில் அவர் வேலை செய்கிறார், அதனால அவரால் வர முடியல. அன்றைக்கி கரெக்டாக மறுநாள் கிரகணம் வரதுனால பயங்கர வேலை இருந்ததுனால அவங்களால ஃபுல் டே இருக்க முடியல. ஸோ எங்கள் அத்தை காலில் எல்லாருமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா யூஷுவலான டே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறது, அன்றைக்கான டே என்ஜாய் பண்ணுறதுன்ற மாதிரி தான் போச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை பட்டாசு வெடிக்கணும்ன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னும் அவங்க வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசை மட்டும் இருக்கும், அப்படி வெடிக்கணும் இப்படி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்ந்து வெடிக்க கற்றுக்கிட்டான். ஸோ கீழே போயிட்டு சரம் அந்த மாதிரி வெடிகளாக வச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மேலே வெடிக்கிற வெடிகள்லாம் வெடிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கீழெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். இந்த 2 days vlog உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் நோன்பு இல்லாதனால அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டில் போகும்போது அதிரசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நெய்யில் பண்ணுவாங்க. இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ரொம்ப அழகாக பூஜை ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜை ரூம் 2 இருக்குமே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து வீடு ஃபுல்லாக சாம்பிராணி நம்மளது போட்டுட்டு இருந்தார். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுட், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தா நேச்சுரல் சாம்பிராணி, அந்த பால் சாம்பிராணி சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த நெருப்பை மூட்டிட்டு இதில் நீங்கள் 1 ஸ்பூன் அதுவும் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 108 தூப பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள், அதுவும் சேர்த்து போடலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் தசங்கம் மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட கற்பூரம் வச்சும் ஏற்றலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப அழகாக அம்மா வீட்டில் நோன்பு அழகாக எடுத்தாச்சு, ரொம்ப அழகாக பூஜையும் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோன்பு கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்க. தீபாவளினாலே பட்டாசும் பலகாரங்கள் தான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம், சோமாசுன்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அழகாக பேக் பண்ணி கொடுக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பட்டாசுக்கான டைம்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப அழகாக பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இந்த பட்டாசு அதெல்லாம், அதனால் அப்பா கொஞ்சம் விளையாடிக்கிட்டே இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டாசு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. ஷார்ட்ஸு சரமெண்ட்டு அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன். சரி இங்கே நில்லு சார், நில்லு நில்லு, மேலே பாரு மேலே பாரு. கலர் கலராக போதும் ஷார்ட்ஸு. சூப்பராக விடுது. தாத்தா ஓடி வச்சுட்டு வரலாம், அவ்வளோதான். முடிஞ்ச வைங்க 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 சீக்கிரம். அவ்வளவுதான். நான் சொல்றாரு பாரு, கம்முனுக்குறாரு பாரு. இது வெடியும் நினைக்கிறேன். இல்லையா? அத்தை வைக்கிறாங்க. இது கையிலேயே ஏத்துருந்தான். உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வருது. கீழவே கீழவே தேசி, இந்த பக்கமா வாடா, தெரியவே நீ. தேசி எல்லோ கலர் கண்ண கூசம். ஸ்மைல் எல்லாரும், ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். போஸ் கொடு. அவ்வளோதான். ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ளாஷ். ரெடியா? ஓடி வந்து போஸ்ட் தரணும். ரெடி? ரெடி ரெடி ரெடி. ஷர்மி இந்த பக்கம் வா, தேச பக்கத்தில் வா. சிம்பிளாக சூப்பராக பட்டாசோட குழந்தைங்களோட அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக எங்கள் தீபாவளி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இதே போல் எப்போவுமே ஹாப்பியாகவே இருங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.